நவம்பர் 3 திங்கக்கிழமை டே 2 ஆஃப் 1 ingredient 1 week சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேரட் சிக்கன். இது ஒரு 1 pot ரெசிபி. இதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். முதல்ல ப்ரொக்கோலி, அதுக்கப்புறமா கேரட், இது ரெண்டையும் நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேரட்டை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஏன் ரவுண்டாலாம் கட் பண்ணால் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவல் ஷேப்பில் கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. கேரட்டும் ப்ரொக்கோலியும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதே பேனை மறுபடியும் அடுப்பில் வைங்க. இப்போ பேன் சூடாக ஆரம்பித்ததும் அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இப்படி எல்லா எட்ஜஸ்லேயும் படுற மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பிரஸ்ட் சிக்கன் 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னு தோணுனா ஆரிகானோ இருந்தால் வீட்டில் அதை கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த பட்டர்லேயே நம்மளோட சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட 6 இருந்து 7 நிமிஷம் ஆகும். இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் கேரட், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நீங்கள் ஒருவேளை டயட்லாம் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்போட அப்படியே ஸ்டாப் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பும் பெப்பரும் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். லைட் சோயா சாஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப்புக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கலந்து விட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்ற ஆரம்பித்ததுமே அது கெட்டியாக ஆரம்பிச்சிரும். எல்லா பக்கமும் நல்லா கோட்டாக விட்டுட்டு அப்படியே அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு பிளேட்டிங்கில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக, அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு கேரட் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட்டை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்.